ஏன்னா இன்னைக்கு காலையில கூட நான் ப்ரோமோல பாக்குறேன் வினோத் இருக்காரு. ஆனா இருக்காரு. ஏன்னா எல்லாரோட மனசுலயும் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு வினோத் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவே பண்ணியாச்சு. அந்த பணத்தை கூட அவர் வந்துட்டு அவர் குடும்பத்துக்காக தான் எடுத்திருக்கணும் அப்படிங்கிற அந்த 18 லட்சமும் நீங்க எதுக்கு யூஸ் பண்றீங்க? அந்த வீக்னஸ் ஒரு மனிதனை இப்படி நோண்டுனா அவருக்கு ப்ராப்ளம் இருக்கு, அவருக்கு பண தேவை இருக்கு, நோண்டுனா எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்னு நோண்டி அவரை எடுத்து இவங்க பார்வதி எல்லாம் வந்து பீடைன்னு சொல்றாங்கல்ல. பார்வதி ஒரு பார்வதி வீட்டுக்குள்ள இல்லாத போது எனக்கு வந்து தலைவலி என்னை விட்டு போயிருச்சு 2 நாளைக்கு முன்னாடியே. ஒரு ஆளுல இருந்து சனிக்கிழமையே தூக்கிட்டாங்க. ஏன் உள்ள வந்துட்டு பேசுறாங்க? என்னோட கேள்வி அதுதான். எதுக்கு நீ அந்த இடத்துல ஆள் இல்ல, எதுக்கு பேசுற? அப்பவும் நீ அவங்கள வச்சு தானே பேசுற, வேற ஆள் இல்லையே உனக்கு பேசுறது. நீங்க சொல்ற மாதிரி பேச சொல்லிருப்பாங்களா? அவங்க பேச சொல்லுவாங்களான்னு தெரியல. ஆனா ஒரு வகையில நம்ம பேசிட்டு இருக்கோம், அது வந்து கண்டிப்பா சேனல் கேட்டுச்சா என்னன்னு தெரியல. சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, செம்மையா பண்றாங்க. ஒரு ப்ரமோலையும் பண்றாங்க, லைவ்ல பண்றாங்க, நல்லா தெரியுது. ஏன் சொல்றேன்னா அன்னைக்கு வியானா வந்து பேசினாங்க. வியானா பேசினது எதையுமே கட் பண்ணல, பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளி உலக விஷயங்களை பேசாதீங்கன்னு ஒரு வாய்ஸ் வருது. அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து வாட்டர்மெலன் வந்து வெளி உலக விஷயத்தை பேசும்போது திருப்பியும் அவங்களுக்கு சொல்லப்படுது. மறுநாள் வந்து ரம்யா அண்ட் இவங்க வராங்க, அப்சரா வராங்க. அப்ப அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க இப்பதான் வந்திருக்கீங்க, சொல்றேன் வெளி உலக விஷயத்தை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி வருது. ஆனா டாஸ்க்கும் அது சம்பந்தமா தான் கொடுக்குறீங்க. டாஸ்க் என்ன குடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த 6 பேர்ல யாரு டிசர்விங் இல்ல, தகுதி இல்லாதவங்க அப்படின்னு கொடுத்தீங்க. நேத்து ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி வச்சீங்க, இந்த இடத்துல இந்த விஷயங்கள் நடக்குது, அது உங்களுக்கு எது ஞாபகத்துல ரொம்ப ஹிட் ஆயிருக்கோ அதை சொல்லுங்க. அது சந்தோஷமா இருக்கலாம், சோகமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம். அப்படின்னும் போதுதான் ரம்யா வெளியில வராங்க. ரம்யா வெளியில வந்து எனக்கு இந்த பாத்ரூம்ல இந்த இஷ்யூ நம்ம அதை பேசியிருக்கோம். இந்த மாதிரி வந்து அவங்க ஜெயிலுக்கு போனதும் பார்வதி கிட்ட இவங்க தான் சொல்றாங்க. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அந்த இடத்துல பார்வதி இல்லைன்றதுனால பார்வதி என்கிட்ட கேட்டாங்க, அதனாலதான் நான் சொன்னேன். ஏன்னா பாப்பாவா நீ, நான் கேக்குறேன், பாப்பாவா நீ? 2 குழந்தைங்களை பெற்றிருக்கல, உனக்கு தெரியாது? ரம்யா இங்க இருந்து வெளியில போனா எவிக்ட் ஆயிட்டு போயிட்டா அவங்க வந்து பாப்பாங்க, பாத்துட்டு வந்து கேட்பாங்கன்ற ஒரு புத்தி இல்லையா?